கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுக்கே மகிமை. இன்றைய ஆசீர்வாதமான தெய்வ வார்த்தை: நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். ஏசாயா 54:3. இந்த வசனத்தின்படி தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகும்படியாக உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பல ரீதியில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். எப்படி ஆகிலும் தொழிலில் ஒரு பெருக்கம் உண்டாக வேண்டும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும், மேன்மை உண்டாக வேண்டும், ப்ரமோஷன் உண்டாக வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களில் நீங்கள் பிரயாசப்பட்டு சோர்ந்து போன நிலைமையிலே நீங்கள் காணப்படுகிறீர்களா? தேவனாய் கர்த்தர் உங்களை பெருக செய்ய போகிற தேவனாய் இருக்கிறார். யோசேப்பை எவ்வளவாய் அவனை ஒடுக்கினார்களோ, அவன் பெருகக்கூடாது, அழிய வேண்டும் என்று நினைத்தார்களோ, அதை காட்டிலும் மேலாக தேவனாய் கர்த்தர் உயர்த்தினார், ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் பார்வோன் ஒடுக்கினார்கள், பெருகினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவனமாகவே உங்களை ஒடுக்குகிற நிலைமை மாறி நீங்கள் பெருகுகிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாக போகிறது. நாள் முதற்கொண்டு நீங்கள் பெருகுவீங்க, வளருவீங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பீங்க. தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட உங்களை குறுகி போக பண்ணுகிற எல்லா விதமான பிசாசின் கிரைகளை, மனுஷிய திட்டங்களை அழித்து போடுவார். தேவனுடைய ஆசீர்வாதம் பிரசன்னம் உங்களை பெருக பண்ணும். நீங்கள் பெருகி வாழ்வீர்கள். காட்